டிபேட்ஸ் எக்ஸ்க்ளூசிவ்ஸ். நிகழ்வுகளை நுட்பமாகவும் துல்லியமாகவும் ஆழமாகவும் அலசுகிறது RDX. டிபேட்ஸ் எக்ஸ்க்ளூசிவ்ஸ் RDX நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்றைய விவாதத்திற்கான தலைப்புச் செய்திகளை முதலில் பார்த்துவிடலாம். CBI சம்மன், சென்சார் சிக்கல், விஜயை வளர்க்கிறதா பாஜக, விஜயின் ஜனநாயகன் படத்துக்கு நீடிக்கும் சிக்கல், ரிலீஸையே தள்ளி வைத்த தயாரிப்பு நிறுவனம், விஜய்க்கு ஆதரவாக பாஜகவை எதிர்க்கும் தமிழக காங்கிரஸ் எம்பிக்கள், ஜனநாயகனுக்காக மற்றவர்கள் குரல் கொடுக்க விஜய் மட்டும் இன்னும் வாய் திறக்காதது ஏன்? NDAவின் தமிழ்நாட்டு தலைமை யார்? டெல்லியில் அமித்ஷாவை சந்தித்து கூட்டணி மற்றும் தொகுதி பங்கீடு பற்றி ஆலோசனை நடத்திய EPS. OPSக்கும் சசிகலாவுக்கும் கட்சியில் இடமில்லை என்றும் தினகரனுக்கு கூட்டணியில் பங்கு என மறைமுகமாக சொன்ன எடப்பாடி பழனிசாமி. அதிமுக தலைமையில்தான் ஆட்சி என அமித்ஷாவை சந்தித்துவிட்டு செய்தியாளர்களிடம் கூறிய அதிமுக பொதுச் செயலாளர். ஒரு பக்கம் கரூர் சம்பவத்தில் CBI அனுப்பியிருக்கிற சம்மன், இன்னொரு பக்கம் உலகம் முழுக்க த ஒன் லாஸ்ட் டான்ஸ்னு பெருசாக எதிர்பார்க்கப்பட்ட ஜனநாயகன் படத்தோட ரிலீஸ் தள்ளி போயிருக்கிறது. இந்த ரெண்டையும் முன்வைத்து பாஜக விஜயை முன்னிறுத்துகிறதா அல்லது வளர்க்க முனைகிறதா அப்படிங்கிறதா இன்னும் RDX தலைப்பு. ராப் என்ன சொல்லுதுங்கிறத பார்க்கலாம். ஒரு சினிமாவுக்கான சென்சார் பிரச்சனை அரசியல் அவதாரம் எடுத்து தமிழக சட்டமன்ற தேர்தல் வரை நீள துவங்கி இருக்கிறது. தனது கடைசி சினிமா என விஜய் அறிவித்திருக்கும் ஜனநாயகன் திரைப்படத்துக்கு தணிக்கை சான்றிதழ் வழங்குவதில் சிக்கல் நீடிக்க நீதிமன்ற தீர்ப்புக்காக காத்திருக்கிறார் ஜனநாயகன். இன்னொரு பக்கம் வரும் திங்கட்கிழமை கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் CBI விசாரணையில் ஆஜராக விஜய் டெல்லி செல்கிறார். இந்நிலையில் விஜய்க்கு ஆதரவாக காங்கிரசின் தமிழக எம்பிக்கள் பாஜகவுக்கும் பிரதமர் மோடிக்கும் எதிரான விமர்சனங்களை முன்வைக்க துவங்கி இருக்கிறார்கள். ஏற்கனவே தவேகாவுடன் காங்கிரஸ் கூட்டணியா என்று எழும் கேள்விகளுக்கு மத்தியில் திமுகவோடு கூடுதல் தொகுதிகள் கேட்டும் ஆட்சியில் பங்கு கேட்டும் உரசிக் கொண்டிருக்கும் காங்கிரஸ் நிர்வாகிகள் நேரடியாகவே விஜய்க்கு சப்போர்ட் செய்ய துவங்கி இருக்கிறார்கள். இந்த சமயத்தில் விஜயை பாஜக இயக்குகிறதா என்ற கேள்விக்கு பதிலாக CBI சம்மன், சென்சார் சிக்கல் என நெருக்கடிகள் நேர்வது விஜய் அரசியலுக்கு பின்னால் பாஜக இருக்கிறதா என்ற விமர்சனங்களையும் உருவாக்கி இருக்கிறது. இதையே இன்றைய RDX விவாதிக்கிறது. என் லைஃப்ல இந்த மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சிச்சுவேஷனை நான் ஃபேஸ் பண்ணதே கிடையாது. நமக்கு வந்திருக்கிற இந்த இடையூறு வெறும் டெம்பரவரி மட்டும்தான். எல்லாத்தையும் தகர்த்தெறிவோம். தாவைக்காவை ஆண்டவன் நினைத்தாலும் காப்பாற்ற முடியாது. நீ கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார், அவருக்கு வேற வகையிலெல்லாம் நெருக்கடி கொடுக்கலாம். ஐயோ நானும் என்னவோ ஏதோ நினைச்சேங்க. செம்ம காமெடியா இருக்கு. நேரடியாவே கேட்கிறேன், மிரட்டி பாக்குறீங்களா? இது எல்லாம் விஜய் அவர்கள் உணரணும். அதுக்கு இந்த விஜய் ஆள் இல்ல சார். யாரை கண்ட்ரோல் பண்ணுவாங்க, யாரை போய் தடுத்து நிறுத்துவாங்க? மக்களே, உங்களுக்கு தான் அது நல்லா தெரியுமே. நானும் எப்ப தணிக்கை கிடைக்கும்னு எதிர்பார்த்துட்டு தான் இருக்கேன். நீங்க எதுக்கு அனுமதி கொடுக்குறீங்க? பண்ணாதீங்க. இனிமேலும் இந்த தடைகள்லாம் போட்டீங்கன்னா நான் நேரடியா மக்கள்கிட்டயே பர்மிஷன் கேட்டுருவேன். மக்களே, நீங்க சொல்லுங்க. கெட் அவுட். அப்படியே சென்சார் போட்ட கேட்டு வேணா சொல்றேன். டெல்லி தாக்குதலை சமாளிப்பாரா விஜய்? நமக்கு எழுந்திருக்கிற முதல் கேள்வி என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். RDX எழுந்திருக்கிற முதல் பெருங்கேள்வி, CBI சம்மன், சென்சார் சிக்கல், பாஜக எதிர்ப்பாளராக முன்னிறுத்தப்படுகிறாரா விஜய்? கௌதமி, இல்ல அது என்ன பாஜக எதிர்ப்பாளராக விஜய் முன்னிறுத்தப்படுகிறாரா? யாரால? அந்த கேள்விக்கு முன்னாடி தமிழிசை ஒரு பதில் சொல்லிருக்காங்க. இந்த பதிலை பார்த்துருவோம். தமிழிசையோட வீடியோ ப்ளீஸ். ஜனநாயகன் படத்துக்கு தணிக்கை சான்றிதழ் அறிக்கை கொடுக்கல.
ஆமாம், நானும் எதிர்பார்க்குறேன். நானும் எப்போ தணிக்கை கிடைக்கும்னு எதிர்பார்த்துட்டு தான் இருக்கேன். படம் பார்க்கலாம் அப்படின்னு. ஆமாம், முதல் நாள் பராசக்தி முதல் நாள் வருதா, ஜனநாயகன் முதல் நாள் வருதா? ஜனநாயகன் முதல் நாள் வருது. நீதிபதியை ரெண்டும் ஒரே நாள் ரிலீஸ் ஆன என்னன்னு கேட்டிருக்காரு. அதனால நான் மார்னிங் ஷோக்கு இதுவும் ஈவினிங் ஷோக்கு அதுவும் போகலாம் அப்படின்ட்டு இருக்கேன். சென்சார் போர்டு கண்டிச்சா நான் என்னப்பா பண்ண முடியும்? சென்சார் போர்டுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? சென்சார் போர்டுக்கு எனக்கு ஒரு சம்பந்தம் கிடையாது. சென்சார் போர்டை வச்சா இந்த கேள்வியை நான் சென்சார் செய்கிறேன். இந்த கேள்வியை நான் சென்சார் செய்கிறேன். ஒரு அரசியல் உரையாடல்ல ஏதாவது ஒரு ஆழம் புதிந்த ஏதாவது ஒரு ஹிண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம தமிழிசைட்ட கேள்வி கேட்டோம்னா இந்த கேள்வியை ஒரு கலை வடிவமாக மாற்றி அந்த ப்ரெஸ் மீட்டை நல்லபடியாக முடிச்சு வச்சிருப்பாங்க. எஸ், கேள்விக்கு வந்து பாஜக எதிர்ப்பாளராக விஜய் முன்னிறுத்தப்படுகிறாரா? இல்ல என்னன்னா, இந்த சிபிஐ சம்மன் ஏற்கனவே சம்மன் அனுப்புன அன்னைக்கே நம்ம பேசியிருந்தோம். இந்த விசாரணை வருமா அப்படின்னு முதல் நம்ம ஒரு RDXல பேசியிருந்தோம். அன்னைக்கு வந்து நான் அன்னைக்கு அதான் சொன்னேன். அதில் வந்து அன்னைக்கு நாயகனாக இருந்தவரே அவர் தான். ஸோ அவர்கிட்ட விசாரணை நடத்துவாங்க. அது கண்டிப்பாக அந்த வழிமுறைகளில் ஒன்றா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லப்பட்டது. ஆனால் இதன் மூலமாக நெருக்கடி கொடுக்கப்படுமா அப்படின்னா, உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி இருக்கிறாரு அப்படின்னாலும் பாஜக நினைத்தால் என்ன வேணாலும் முடியும் அப்படின்ற பார்வையிலிருந்து நெருக்கடி கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. மொத்தமாக இல்லைன்னு நம்மளால் சொல்ல முடியாது, இருக்குது அப்படின்றதான் நாமளும் பேசியிருந்தோம். அடுத்ததாக இந்த சென்சார் சிக்கலில் இப்போ பல கேள்விகள் கேட்குறாங்க. ஏன் நீங்கள் முன்னாலே போய் சப்மிட் பண்ணக்கூடாதா? உங்களுக்கு வந்து இப்போ தான் தெரியுமா? இதற்கு முன்னாடி நிறைய படங்கள் என்ன 4லேருந்து ஒரு 12 நாள் ஆகும் அப்படின்ற கணக்கில் தான் எல்லா படங்களும் பொதுவாகவே அப்படி தான் போகிறாங்க. இதில் விஜய் படம் மட்டும் விதிவிலக்கா அப்படின்றது இருந்தாலும் அவங்க வந்து நிறைய டேட்லாம் சொல்லி அன்றைக்கி நீதிமன்றத்திலே வாதங்கள் வைக்கிறப்போ நீதிபதி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இதில் வந்து நிறைய அப்நார்மாலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால் இதை வந்து பேசி தான் இது பண்ணணும் அப்படின்னா அவங்களும் பல கேள்விகள் கேட்குறாங்க. இரு தரப்புலையும் பேசப்படுது. ஆனால் அதில் வைக்கக்கூடிய வாதங்கள் என்ன திடீர்னு இவ்வளோ ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இதையெல்லாம் வந்து பாஜக எதிர்ப்பாளராக முன்னிறுத்தப்படுகிறாருன்னா அவர் ஏற்கனவே தன்னை பாஜக எதிர்ப்பாளராக தான் முன்னிறுத்தியிருக்காரு. கொள்கை எதிர்ப்புன்னு சொல்லி அந்த வகையில் அவரே எதிர்ப்பாக தான் வச்சிருக்காரு. அதை இன்னும் தீவிரமடைகிறதா இந்த நடவடிக்கைகள் மூலமா அப்படின்றத வேணா நான் பார்க்குறேன். எனக்கு முதல்ல இது விஜய் தலைப்பு போறதுக்கு முன்னாடி வந்து பொதுவாகவே பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு மத்திய தணிக்கை வாரியம் ஒரு மாதிரியான சமூக முன்னேற்றம் அல்லது இந்தியாவினுடைய பன்முகத்தன்மையை பிரதிபலிக்கிற எல்லா படங்களையும் அவங்க சென்சார் பண்ணுறாங்க. கடந்த 15 ஆண்டுகளில் இந்திய சினிமா பெரிய அளவில் வலதுசாரி சினிமாவாக மாறியிருக்கு. ஒரு பெரும்பான்மை இந்துத்துவாவை பேசுகிற படங்கள், பெரிய அளவிலான பாஜக முன்னிறுத்துகிற ஹீரோக்களை அவங்களோட சுய வரலாற்றை சொல்கிற படங்கள், கேரளா வெங்கல், காஷ்மீர் ஃபைல்ஸ், பெங்காலி ஃபைல்ஸ்னு திரும்ப திரும்ப இந்தியாவினுடைய பன்முகத்தன்மையை சிதைக்கிற மாதிரி பாஜகவோட இந்துத்துவ ஆதரவுக்கு யாரெல்லாம் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்களோட படங்களுக்கு மட்டுமே முன்னிறுத்தி கொடுக்கப்பட்டது. இடதுசாரி சித்தாந்தங்களுடைய குரல், தமிழ்நாட்டினுடைய சமூக நீதிக்கான குரல், கேரளாவிலிருந்து எழுகிற இடதுசாரிகளுக்கான குரல்னு இந்தியா முழுக்க பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த மத்திய தணிக்கை வாரியம் மொத்தமாக இந்திய கலைத்துறையை ஒரு பெரிய அதல பாதாளத்துக்குள்ள தள்ளியிருக்கிறாங்க. தொடர்ச்சியாக இந்த திரைப்படங்களில் அவங்க காட்டுகிற அரசியல் சார்பும் அரசியல் நெடியும் கண்டிக்கத்தக்கது. அது முதல்ல தவிர்க்கணும். இது வந்து பொதுவாகவே அவங்க பண்ணுற ஒன்று. ரெண்டாவது, விஜய்க்கு செய்கிறதுங்கிறது வந்து இயல்பாகவே அது ஒரு அரசியல் நோக்கம் தான். அது நீங்கள் எந்த படத்துக்கு எடுத்தாலும் சரி, தலைவாவுக்கு எடுத்தாலும் சரி, இல்லை மெர்சலுக்கு எடுத்தாலும் சரி, ஒரு மாஸ் மீடியா தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு தமிழ் ரசிகர்களை ஈர்த்திருக்குங்கிறது இந்தியா முழுக்க எல்லாருக்கும் தெரியும். தொடர்ந்து ஒவ்வொரு முறையினுடைய விஜயனுடைய படங்களுக்கு வைக்கப்படுற இந்த குறி அவரை மட்டுமே வைக்கிற குறி அப்படின்னு நான் ரொம்ப உறுதியாக நம்புகிறேன். மூணாவது, இந்த குறிப்பிட்ட ஜனநாயகன் படத்தை பொறுத்த வரைக்கும் ஜனநாயகன் படத்துக்கான சிக்கல் வந்து தனிப்பட்ட சிக்கல் நான் உறுதியாக நம்புகிறேன். நீங்கள் வந்து ஒரு அதுவும் அந்த கேசரி படத்துக்கு இல்லாத ஒரு எதிர்ப்பை நீங்கள் ஜனநாயகனுக்கு காட்டுனீங்க அப்படிங்கும்போது அது என்ன குரல் அதை பிரதிபலிக்குதுன்னா, ஹெச் வினோத் சொன்ன மாதிரி அது ஒரு மொழி மாற்று படம். பகவான் கேசரியை தாண்டி வேறு ஏதோ அரசியல் விஷயங்களை கண்டிப்பாக விஜய் பேசியிருக்கார். ஆனால் விஜயே வந்து அந்த படத்தை ஒரு அரசியல் படமாக தான் பார்த்துருக்கார். நீங்கள் ஆனந்திலிருந்து தாவேகா அருண்ராஜிலிருந்து எல்லாரும் அந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. ஒரு அரசியல் கட்சி தொடங்கிய பிறகு தன்னோட கடைசி படத்தை ஒரு அரசியல் பிரச்சார படமாக மாற்ற விஜய் நினைக்கிறாரு அப்படின்னா இன்னொரு தரப்பு அல்லது எதிர்த்தரப்பு அதையும் அரசியலாக மாற்ற முனைவாங்க. ஒரு சினிமாவாக பார்க்கிற போது ஒரு பெரும் முதலீட்டில் உள்ள வர்ற இந்த படம் சொன்ன தேதியில் வெளியாகாதது வந்து பெரிய அளவில் பொருட்படுத்துகிற நஷ்டத்தை உருவாக்கும். அது உண்மையிலே அது தவிர்க்கணும். ஏன்னா அந்த இண்டஸ்ட்ரி ஆல்ரெடி
ஒரு மாதிரியான மோசமான நிலைமையில தான் இருக்கு. அதுவும் விஜய் மாதிரியான ஒரு பெரிய சினிமாவோட ஸ்டாரோட படம் ரிலீஸ் ஆகிற போது ஒரு குறைந்தபட்சம் 3 மாதத்துக்கு அது ஒரு ஆக்சிஜன் கொடுக்கும் ஒவ்வொரு தேட்டருக்கும். அதை பிளான் பண்ணி நிறைய சுற்று தொழில்கள் சுற்றி இருக்கிற தொழில்கள்லாம் நிறைய இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போது ஜனநாயகனுக்கு ஒரு டிஷர்ட் போடுறது, அந்த ஆர்டிகிராஃப் பேண்டு போடுறது, இந்த மாதிரியான அதை சார்ந்து இருக்கிற தொழில்களே பெரிய லெவலில் தொழில்கள். ஒரு பெரிய மாசீராவோட படம் தள்ளி போகுதுங்கிறது வந்து தமிழ் சினிமாவை நேரடியாக பாதிக்கிற ஒன்று. இது இந்த விஷயங்களுக்கு அப்பாற்பட்டு விஜய் படத்துக்கு தடை விதிக்கிறதுங்கிறது சினிமா நடிகராக அது ரொம்ப தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. ஆனால் அரசியல் ரீதியாக பார்க்கிற போது விஜய் கொடுக்கப்படுகிற இந்த நெருக்கடிங்கிறது விஜயை தமிழ்நாட்டில் ஒரு வளர்ப்பதற்கான செயல். பொதுவாக பாஜக யாரையெல்லாம் தமிழ்நாட்டில் எதிர்க்கிறார்களோ, யாரையெல்லாம் கார்னர் பண்றாங்களோ, அவங்க தமிழ்நாட்டுக்கு நல்லதுதான் செய்வாங்க அப்படிங்கிற ஒரு உத்தி தமிழ்நாட்டில் இருக்கு. கடந்த 15 ஆண்டுகளில் நீங்க இன்னும் சொல்ல போனா தொடர்ச்சியாக பாஜகவை தீவிரமாக எதிர்க்கிறவர்கள் இருக்காங்கல்ல, அவங்கள பாஜக டச் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. பிரகாஷ் ராஜ் போற எல்லா இடத்துலையும் பாஜகவை தொடர்ந்து விமர்சிக்கிறார். ஆனா பிரகாஷ் ராஜ் படங்களுக்கு பெரிய சிக்கல் தான் வந்திருக்கான்னு கேட்டா இங்க இல்ல. ஆனா என்ன சிக்கல்னாங்க, பிரகாஷ் ராஜ் அந்த படங்களை தயாரிக்கிறது இல்லை, அவர் நடிக்கிறார். ஆனா அந்த படங்களுக்கு பெரிய பிரச்சனை எதுவும் வர்றதில்லை. ஆனா விஜய் படத்துக்கு ஒரு சிக்கல் வருதுன்னா நான் என்ன நினைக்கிறேன், தமிழ்நாட்டில் சிபிஐ கரூர் சிபிஐ வழக்காகட்டும் அல்லது இந்த ஜனநாயகன் ஆகட்டும், இந்த 2 விஷயங்கள்லையும் விஜயை முன்னிறுத்துகிற ஒரு வேலையை பாஜக மறைமுகமாக செய்ய தொடங்கியிருக்கிறார்கள். ஆக்சுவலாக அது விஜய்க்கு ரொம்ப பெரிய பிளஸ். கடந்த 2 மாதங்களில் கரூருக்கு பிறகு ஒரு நெகட்டிவ் ஷேட் இருந்தது இல்லையா விஜய்க்கு, அதை ஒரு இந்தியன் கவர்மெண்ட், ஒரு யூனியன் கவர்மெண்ட் கீழே வர்ற சிபிஎஃப்சி மாதிரியான ஒரு நிறுவனம் ஒரு நடிகருடைய உச்சபட்ச நடிகருடைய படத்தை, அதுவும் அவரோட கடைசி படம்னு அவரே டிக்ளேர் பண்ண படத்தை தடுத்து நிறுத்துறதுங்கிறது நேரடியான அரசியல் மூவ். பாஜக விஜயை அங்கீகரித்து தமிழ்நாட்டு அரசியல் களத்துக்குள் கொண்டு வந்து வைத்திருக்கிறது நான் நம்புறேன். விஜய் அரசியல் வருகை அறிவிக்கப்பட்ட பொழுதும் அவர் பாஜகவின் கைகூலி, விஜய் அவர்களை எதிர்த்த பொழுதும் அவர் பி டீம், இன்றைக்கு அவர்களால் அவர் பாதிக்கப்படும் பொழுதும் இது பிஜேபியும் இங்கே தாவேக்காவும் நடத்தக்கூடிய ஒரு கண்கட்டி வித்தை. இதெல்லாம் எப்படி தான் நரேட்டிவ் செட் பண்ண முடியுமோன்றது தெரியல. ஆனால் இதற்கு பின்னாடி தாவேக்கா தரப்புல இருந்து பாருங்களேன், இங்கே இருக்கக்கூடிய அந்த எதிர்த்தரப்பு ஏற்கனவே அதே நாளில் போட்டியாக ஒரு படத்தை அவங்க தயாரிப்பு நிறுவனம் மூலமாகவே களத்துக்கு வர்றாங்க எதிர்க்கணும்னு. இதற்கு பின்னாடி பாஜகவும் அந்த பக்கம் இருந்து இது பண்ணுது. இதில் ஏன் இது திமுகவும் பாஜகவும் இதில் கை சேர்ந்து விஜயை நெருக்கடிக்கு ஆளாக்கிறதா நீங்கள் பார்க்க மாட்டீங்க. ஆனால் நெருக்கடிக்கு உள்ளாகக்கூடிய ஒரு நபருக்கு பாஜக உதவி செய்கிறது. இந்த கோணத்தை எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? இந்தியாவில் மட்டும் வச்சு பேசுறமே, இன்னும் அவங்க ஓவர்சீஸ்லாம் கூட ரிலீஸை ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அப்படி ஏற்கனவே டிக்கெட் வாங்கி வைத்து கொண்டிருக்கக்கூடிய தன்னுடைய ரசிகர்களையும் சிக்கலுக்கு உள்ளாக்குவாரா விஜய் அப்படின்ற ஒரு கேள்வி வருதுல. ஒட்டுமொத்தமாக விஜய் அங்க பாதிப்பிற்கு உள்ளானாலும் சரி இல்லனாலும் சரி விஜயும் பாஜகவும் சேர்ந்து செய்யறாங்க நான் சொல்லவே இல்லையே. அப்ப பாஜக இவர் செய்யறாங்க, கொள்கை எதிரின்னு சொல்லி களத்துல நின்று எதிர்க்கிறாரு. அரசியல் நம்ம 2 பேரும் சேர்ந்து மங்காத்த மாதிரி போன் பேசுற மோட்ல ஒர்க் ஆகாது. நான் இன்னும் ஒரு கிளாஸ் சொல்றேன் பாருங்க. ஜனநாயகனும் பராசக்தியும் ஒன்றுக்கு ஒன்று நேராக மோதி ஜனநாயகன் படம் ஹிட் அடிக்குதுன்னு வைங்க, அது ஒரு நேரடியான சினிமா வெற்றி. விஜயோட கடைசி படம் கொண்டாடி ஜெயிச்சிட்டாங்க. ஆனா விஜயினுடைய கடைசி படத்துக்கு ஒரு தடையை கொடுக்கிற போது, ஒரு இடையூறை கொடுக்கிற போது, ஒரு ஹீரோவுக்கு இன்டர்வல் பிளாக்ல ஒரு வீழ்ச்சி இருக்கும்ல, அந்த வீழ்ச்சியில தலைவன் எப்படி எந்திரிச்சு வர்றாங்கிறதான் கிளைமேக்ஸ். நீங்க 9ஆம் தேதி ரிலீஸுக்கு எல்லா எத்தனை அலுவலகங்கள்ல எத்தனை பாட்டி தான் செத்து போயிருப்பாங்க, எவ்வளவு பேர் குளிர்காய்ச்சல் வந்திருக்கும், எவ்வளவு பேர் லீவு போட்டிருப்பாங்க. அடிப்படையில் ஒரு கோடிக்கணக்கான மனங்களோட இயக்கத்தை அப்படியே தடை போட்டு வச்சிருக்காங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா அடுத்த 1 வாரங்கள் அது ரிலீஸ் ஆயிரும் நான் நினைக்கிறேன். ஆனா இது நீதிமன்றத்துக்கு போயிருச்சுங்கிறனால எப்படி போகும்னு தெரியல, என்ன டர்ன் எடுக்க போகுதுன்னு தெரியல. அடிப்படையில் விஜய் படம் ரிலீஸ் ஆகாதுங்கிறது ஒரு பெரிய இயக்கத்தை உருவாக்குது. நீங்க திரும்ப திரும்ப விஜயை பாஜக முன்னிறுத்துகிறதுங்கிற இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பின்னாடி பாஜக விஜயனுடைய ஆதரவாளர் அல்லது கைகூலி 2 பேர் ஃப்ரெண்ட் எதிரி இந்த நோட்டேஷன்ஸ் கிடையாது. தமிழ்நாட்டில் அரசியல் திமுக அதிமுக சுத்தி நடந்துகிட்டு இருக்கு. பாஜக என்ன நினைக்கிறாங்கன்னா கழகங்கள் இல்லாத தமிழகம்னு நினைக்கிறாங்க. அவங்க சொல்ற கழகங்கள் இல்லாத தமிழகம்ங்கிறது திமுகவும் அதிமுகவும் இல்லாத பாஜக உள்ள வரணும், அதான் அவங்க சொல்ற கழகம். ஆனா இப்போ அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. என்னன்னா திமுகவும் அதிமுகவும் இல்லாத ஒரு ஸ்பேஸை விஜயால அவங்களால உருவாக்க முடியும்னு நம்புறாங்க. ரொம்ப குறிப்பா தமிழ்நாடு காங்கிரஸ் விஜய் பக்கம் திரும்புகிற போது அப்ப இங்க ஒரு மொமெண்டம் இருக்கு. இந்த மொமெண்டத்தை பாஜகவால கிளைம் பண்ண முடியாது. விஜய் ஒருபோதும் பாஜக இன்னைக்கு வரமாட்டாருன்னு உறுதியான பிறகு பாஜக என்ன நினைக்குதுன்னா திமுகவுக்கு எதிராக விஜயை முன்னிறுத்த நினைக்கிறது. அவங்க இன்னும் சொல்ல போனா அந்த படம் பார்த்த 5 பேர்ல ஒருவர் மட்டும் புகார் கொடுத்திருக்காரு. 5 பேர்ல 4 பேருக்கு தப்பா தெரியாத விஷயம் ஒரே ஒருத்தருக்கு தெரிஞ்சுன்னா, நான் ஒரு பப்ளிக் ஷோல சொல்றேன், அது இன்டென்ஷனல்.
அது இந்த படம் குறிப்பிட்ட தேதியில் ரிலீஸ் ஆகக்கூடாது என நினைக்கிற ஒரு நபர் அல்லது ஒரு குழு, ஒரு அமைப்பினுடைய சதி நான் சொல்றேன். ஆனா இந்த சதி யாருக்காக, யாருடைய பலனுக்காகன்னு பார்த்தா, நீங்க என்ன சொன்னாலும் எப்படி சொன்னாலும் அது விஜய்க்கு ஆதரவாகத்தான் போய் முடியுங்கிறதா. நீங்க விஜய் வந்து ஒரு கமர்ஷியல் ஹீரோ, அவர் வெறும் சினிமா நடிகராக மட்டும் இருந்தாருன்னா அந்த படம் நஷ்டம் இல்லையா, சொன்னது எதுக்கு நஷ்டம். ஆனால் அவர் ஒரு கட்சி தலைவர், 2026 முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்கிற போது இந்த ஃபால் அவருக்கு ஒரு பெரிய ரைஸை உருவாக்கும். பாஜக அவருக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சு செஞ்சிருந்தாலும் சரி, இல்லை அவரை பழிவாங்கணும்னு நினைச்சு செஞ்சிருந்தாலும் சரி, இது ரெண்டுமே விஜய்க்கு ஆதரவாகத்தான் போய் முடியும். சரி, நம்ம 2வது கேள்விக்கு போகலாம். 2வது கேள்வின்னு பார்க்கலாம். திமுகவுடன் முரணில் இருக்கும் காங்கிரஸ் ஜனநாயகில் விஜய்க்காக குரல் கொடுக்கும் பின்னணி என்ன? எஸ், இதுக்கு வந்து கிறிஸ்டோடங்கிற ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு, என்னன்னு பார்க்கலாம். Dear Narendra Modi ji, the controversy surrounding actor Vijay film Jananayagan has sparked concerns about the misuse of political power. என்னன்னா, இது வந்து இந்திய அரசியலமைப்பினுடைய அடிப்படை ஆன்மாவான அரசு நிறுவனங்களை நீங்கள் வந்து வலதுசாரி தன்மையோட மாற்றிக்கிட்டு இருக்கீங்க. இதை வந்து கண்டிக்கத்தக்கது. உங்களோட 55 ஜஸ்ட் வந்து நடிகர் விஜய் சந்திக்கணும், டேக்கிங் ஆன் பொலிட்டீஷியன், அரசியல்வாதி விஜயை சந்தியுங்கள், நடிகர் விஜய்க்கு இந்த மாதிரியான தொந்தரவுலாம் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. எனக்கு இதில் முக்கியமான சொல்லுங்க கௌதமி, காங்கிரஸ் எம்பிக்கள்லாம் ஏன் திடீர்னு இல்ல திடீர்னு அப்படின்னு கிடையாது. இதுக்கு முன்னாடியும் விஜயோட படங்கள் இந்த மாதிரி சவால்களை சந்திக்கல அப்படின்னா இந்த மாதிரி நெருக்கடிக்கு ஆளாகியிருக்க. இதற்கு முன்னாடியும் காங்கிரசினுடைய தேசிய தலைமையை அதுல கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க மெர்சல் படத்துக்குன்னு நினைக்கிறேன். அப்போ ராகுல் காந்தி அவர்களே வந்து ஒரு எக்ஸ்போஸ் போட்டிருந்தாரு. ஸோ நடிகர் விஜயின் பால காங்கிரஸுக்கு இருக்கக்கூடிய அந்த அபிமானம் எப்போதும் இருக்குதா அப்படின்னா எப்போதும் இருக்கிறது. இன்னும் கூடுதலாக தற்பொழுது அரசியல் களத்துல ஒரு அரசியல்வாதி விஜயாகவும் அவர்களுக்கு பல நாட்களாக, ஏன்னா தொடர்ந்து நீங்க காங்கிரஸ்ல பாத்தீங்கன்னா பல கலக குரல்கள் தொடர்ந்து அங்க எழுந்துட்டே இருக்க. தாவேக பக்கம் போயிடலாம். நீங்க பொதுவா மற்றவர்கள் பயன்படுத்துகிற அடைமொழியை நம்ம பயன்படுத்தக்கூடாது. கலக குரல்ங்கிறது, காங்கிரஸோட கலக குரல்லாம் யாரு கலக குரல்? திமுகவில் இருக்கிறவனுக்கு தான் அந்த குரல் கலக குரல். காங்கிரஸ் இருக்கிறவனுக்கு அது கலக குரல். காங்கிரஸ்ல இருக்கவங்களுக்கு இல்ல. காங்கிரஸ் திமுக ஒன்னா இருக்கு. காங்கிரஸ் தாவேக பக்கம் போகணுங்கிற மாதிரி பேசுற குரல் திமுகவில் இருக்கிறவங்களுக்கு தான் கலக குரல். காங்கிரஸ் இருக்கிற குரல் வந்து வளர்ச்சி குரல். என் கட்சி திமுகவோட இன்னும் 70 தொகுதிகள் இருக்கிற தாவேகாவோட போட்டி போடுறாங்கன்னா அது கலக குரல் கிடையாது. அது வந்து காங்கிரஸை வளர்க்கிற குரல். நாம எப்பவுமே திமுகவை பயன்படுத்துற அந்த கலக குரல் வார்த்தையை பயன்படுத்தாதீங்க. தன்னோட கட்சியை வளர்க்க நினைக்கிற காங்கிரஸ் தொண்டர்களுடைய குரல் அந்த கலக குரல். எஸ், இப்போ சொல்லுங்க. இல்ல நீங்க புது புது விளக்கம் கொடுக்கறதுனா கொடுத்து முடிச்சிட்டு வாங்க, அதுக்கப்புறம் நான் சொல்றேன். குறைஞ்சபட்சமா சரி, நீங்க என்ன வேணா சொல்லுங்க, சொல்லிடலாம். என்னன்னா, காங்கிரஸ் தரப்புல இருந்து ஏற்கனவே தாவேகா பக்கம் போகணும் அப்படின்னு பல குரல்கள் அங்க ஒழிச்சிட்டு இருக்க நேரத்துல இது போன்ற ஒரு சிக்கல் வரப்ப, இல்ல இன்னும் சொல்லணும்னா கரூர் விவகாரத்துல கூட முதல் குரலாக முதல் ஆதரவாக அங்க ராகுல் காந்தி கிட்ட இருந்து தான் திரு விஜய் அவர்கள் பேசியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழல்லையே ஒரு நட்பு கரம் நீட்டக்கூடியவங்க இந்த தருணத்துல நீங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் நெல்சன், இது விஜய் படம் அப்படின்றத தாண்டி இதுல எல்லாரும் எதிர்ப்பை பதிவு பண்ணணுமா அப்படின்னா பதிவு பண்ணணும். அந்த வகையில காங்கிரஸும் பதிவு பண்றது சரியானா சரிதான். இன்னும் கொஞ்சம் இதை அரசியலோட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அவர்கள் இந்த முறை அதிக கவனம் செலுத்துறதுல ஒரு அரசியல் காரணம் இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். அரசியல் காரணம் இருக்கு. ஆமா, ஷோரா இருக்கு. அது காரணம் இருக்குமா டவுட்ல வேணா. தாவேகா விஜயை வளர்க்கிறதா பாஜக அப்படின்ற தலைப்புகளாக பேசிட்டு இருக்கோம். முன்னாடி காங்கிரஸோடைய நிலைப்பாடு தொடர்பா பேசிட்டு இருந்தோம். அடுத்து ஒரு பெரும் கேள்வி இருக்கு, பார்த்துடலாமா? சென்சார் சிக்கல் பின்னணியில் பாஜக இல்லை என அதிமுக சொல்வது ஏற்புடையதா? அதிமுகல இருந்து யார் பேசியிருக்காங்க அப்படின்றதை பார்த்துடலாம். மத்திய அரசு நெருக்கடி கொடுக்குறாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் எந்த நெருக்கடி ஏங்க? ஜனநாயகம் அப்படின்லாம் பாத்தீங்கன்னா அவர் கட்சி நடத்துறதே இன்னைக்கு கட்சி ஆரம்பித்திருக்கிறார். அவருக்கு வேற வகையிலெல்லாம் நெருக்கடி கொடுக்கலாம். ஒரு படத்தை போய் தடை பண்றதுனால அங்க ஒரு நெருக்கடி கொடுக்கும். இதுக்கெல்லாம் ஒரு அரசியல் சாயம் பூசினீங்கன்னா எதுக்கு தான் பூசுறது? அதையெல்லாம் அப்படி இருக்குமா என்னன்னு எங்களுக்கு தெரியாது. அது உங்களுக்கு தான் தெரியும். எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லையே அப்படின்னு சொல்லியிருக்காரு ராஜேந்திர பாலாஜி. அந்த இடத்துல இருந்திருக்கிறார்.
அந்த சம்பவங்கள் நடக்கின்ற பொழுது 41 பேர் அங்கே கரூர் சம்பவத்தில் உயிரிழக்கின்ற நேரத்தில் அந்த நேரத்தில் அவர் அந்த வாகனத்தில் பிரச்சார வாகனத்தில் இருந்திருக்கின்ற காரணத்தினால் அது சம்பந்தமான அவர் அங்கே இருந்தவர்களை கலந்து பேச வேண்டும், விசாரிப்பதற்காகத்தான் அழைத்திருப்பவர்களையே அதை நீங்கள் ஒரு பழிவாங்க எண்ணமாக பார்க்க வேண்டாம். அப்படி இருந்தால் அதை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்படி இருந்துச்சுன்னா அது தமிழ்நாட்டு மக்கள் ஏற்க மாட்டார்கள் அப்படின்றத சொல்லியிருக்காரு. இல்லை, பொதுவாக இங்கே தமிழ்நாட்டில் தாவேக்காவுக்கு ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா திமுக ஆட்சியில் இருக்காங்க. ஸோ ஆப்வியஸாக தாவேக்காவினுடைய வளர்ச்சியை திமுக தடுக்குதுங்கிறது ஈஸி நரேஷனாக கொண்டு போய் சேர்த்துட முடியும். ஆனால் இங்கே சிக்கல் என்னென்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இப்போ எலெக்ஷன் நெருக்கத்தில் ஒரு பிப்ரவரியில் மார்ச் மாதம் வந்து தமிழ்நாட்டில் மும்மொழி கட்டாயம், இந்தி கட்டாயம்னு பாஜக ஒரு அறிவிப்பை அறிவித்தா அது அதிமுகவுக்கு எவ்வளோ பெரிய சிக்கலை தமிழ்நாட்டில் உருவாக்கும். இதே மாதிரியான ஒரு சிக்கலை தான் இப்போ பாஜக தாவேக்கா செயலை உருவாக்கியிருக்கு. இந்த மத்திய தணிக்கை வாரியம் விஜயம் முடக்கிறதுங்கிறது பாஜகவினுடைய சதிங்கிற குறைஞ்சபட்சமான ஒரு கண்ணோட்டம் வெளியில் வந்ததுன்னா அது பாஜக அதிமுக ரெண்டுக்கும் பொருந்தும். இப்போ அதிமுகவை விஜயை எதிர்க்கிறாங்க அப்படிங்கிற அந்த பொலிட்டிக்கல் நரேஷன் வந்துடக்கூடாதுங்கிறதுல அதிமுக ரொம்ப கிளவராக இருக்காங்க. நாங்கள் எதிர்க்கிறது திமுகவை மட்டும்தான், தாவேக்கா எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நாங்கள் விஜயை எதிர்க்கலை, விஜய் படத்துக்கு நாங்கள் தடை போடலை, எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. ஏன்னா விஜயனுடைய பெரும்பாலான வாக்குகள் அதிமுகவிட்டிருந்து தான் போக போகுதுன்னு திரும்ப அரசியல் ஆய்வாளர்கள் சொல்லும்போது நேரடியாக தாவேக்காவையோ விஜய் தொண்டர்களையோ நாங்கள் பகச்சிக்க தயாராக இல்லை. எங்களுக்கு அது சம்மந்தம் இல்லைப்பா, நாங்கள் சொல்லி அதை அவங்க செய்யலப்பா, இதுக்கும் பாஜகவுக்குமே சம்மந்தம் இல்லைப்பா, சம்மந்தத்துக்குமே சம்மந்தம் இல்லைப்பாங்கிற மாதிரி முடிச்சிருக்காப்புல. ஆக்சுவலாக இல்லை, என்னன்னா தொடர்ந்து வந்து விஜய் பாஜக விமர்சிக்காமல் இருக்கிறது, அதிமுக தாவேக்கா விமர்சிக்காமல் இருக்கிறது, இவங்கெல்லாம் சேர்ந்து திமுக விமர்சிக்கிறது, இதுக்கு பின்னாடி ஒரு நரேஷன் செட் பண்ணப்பட்டுட்டே இருக்கு. அதன் அடிப்படையில் வந்து நம்ம பல விஷயங்களை பேசலாம். ஆனாலும் இந்த முறை சட்டப்பேரவை தேர்தலில் திமுக ஆளும் தரப்பாக மீண்டும் வந்துவிடக்கூடாது, அதில் எல்லாருமே கவனத்தோட கூர்மைப்படுத்திட்டு வராங்களா அப்படின்னாலும் தாவேக்கா தரப்பில் அதை தான் பண்ணுறாங்க, அதிமுகவும் அதை தான் பண்ணுறாங்க. இதை தாண்டி இதில் தாவேக்கா தலைவருக்கு நெருக்கடி வருகிறதா அப்படின்றது வருகிறது. அதிமுக தரப்புலேருந்து நீங்கள் சொல்கிற மாதிரி அது அவங்க பக்கம் திரும்பாமல் அவங்க பார்த்துக்கலாம். ஆனால் பாஜக இதை பண்ணுகிறதா அப்படின்னா பொதுவாக இன்றைக்கி யார்கிட்ட வேணால் போய் கேட்டு பாருங்கள், ஆமாம் பண்ணுறாங்க. எல்லா தரப்பில் இருந்தும் தாவேக்காவுக்கு நெருக்கடி கொடுக்கப்படுகிறது. அது ஆக்டர் விஜயினுடைய படமாக இருந்தாலும் அது அரசியல் கலந்தே பார்க்கப்படுகிறது அப்படின்றதையும் எல்லாருமே புரிஞ்சுட்டு எல்லாருமே அதை பேசதான் செய்கிறாங்க. ஆமாம், பாஜக தாவேக்கா தலைவர் விஜய்க்கு முடிந்தவரை தனக்கான தடைகளை அவங்க உருவாக்கத்தான் செய்வாங்க. அந்த தடைகள்லேருந்து எந்திரிச்சு ஒரு கட்சி எப்படி மீண்டு வருதுங்கிறதா அந்த கட்சி அடுத்த 10 ஆண்டுகளுக்கு பயணிக்கிறதுக்கான வாய்ப்பு நம்ம அடுத்த தலைப்புக்கு. எஸ், இன்னைக்கு அடுத்ததாக நம்ம பேச இருக்கிறதே தமிழக என்டிஏ தலைமை அமித்ஷாவா அதிமுகவா? இந்த கேள்வியை இன்னைக்கு திரு எடப்பாடி அவர்கள்கிட்டே கேட்டிருந்தாங்க. அதுக்கு அவருடைய பதில் வந்து ரொம்ப கிளியர் கட்டாகவே அவரும் பேசியிருந்தாரு. ராப் என்ன சொல்லுது முதல்ல பார்த்துடலாம். அமித்ஷா தமிழகத்திற்கு வந்தபோது அவரை சந்திக்காத அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கே சென்று அவரை சந்தித்து கூட்டணி விவகாரங்களை பற்றி பேசிவிட்டு திரும்பி இருக்கிறார். OPS சசிகலாவை கட்சியில் சேர்க்கும் திட்டமே இல்லை, அவர்களை சேர்ப்பீர்களா என திரும்ப கேட்டு அதிமுக ஒரு பலவீனமான கட்சி என்பதை ஏன் நிறுவ முயல்கிறீர்கள் என்று செய்தியாளர்களிடமே கேள்வி எழுப்பியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அதே சமயம் தினகரன் அதிமுக பாஜக கூட்டணியில் இணைகிறாரா என்ற கேள்விக்கு மழுப்பலாக பதில் சொன்ன EPS எல்லாவற்றையும் வெளிப்படையாக பேச முடியாது என்று கருத்து தெரிவித்திருக்கிறார். கூட்டணி விவகாரத்தில் அதிமுக தான் முடிவெடுக்கும், ஆட்சியும் அதிமுக ஆட்சியாகத்தான் இருக்கும் என்றும் உறுதி காட்டியிருக்கும் EPS அதிமுக கூட்டணிக்கு இன்னும் பல கட்சிகள் வந்து சேரும், கூட்டணி மேலும் வலிமையாகும் என்றும் திட்டவட்டமாக கூறியிருக்கிறார். அமித்ஷா தேசிய ஜனநாயக ஆட்சி என சொல்ல EPSஓ அதிமுக ஆட்சி என்கிறார். இதில் தமிழக NDAவின் தலைமை அமித்ஷாவா அதிமுகவா என்பதை விவாதிக்கிறது இந்த RDX. एनडीए सरकार बनानी है या नहीं बनानी है? தெரிஞ்சு பேசுறாரா தெரியாம பேசுறாரா தெரியல. அமித்ஷா அவர்களால் தான் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை கொண்டு வர முடியும். இன்னைக்கு பழைய பழனிசாமி மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? எங்க கூட்டணிக்கு யார் தலைமை சொல்லுங்க, யாருக்கு தலைமை? मोदी जी के नेतृत्व में तमिलनाडु में हमारी सरकार बनानी है या नहीं बनानी है? अन्ना திமுக தான் தலைமை. இன்றைக்கு நமக்கு எழுந்திருக்கிற பல கேள்விகளுக்கு ஆதாரமே இன்னைக்கு டெல்லியில் வச்சு அவர் பேசியிருந்தது தான். என்ன பேசியிருந்தாரு அப்படின்றத பார்க்கலாம்.
சார், நேற்று உள்துறை அமைச்சரை சந்திக்கும் போது அந்த கூட்டணி நிலவரங்கள் பற்றி பேசப்பட்டதா? கூட்டணி நிலவரம் எல்லாம் பேசல. அதான் சொல்லியிருக்கேன், தமிழ்நாட்டில் நிலவுகின்ற அரசியல் சொல்லி குறித்து கேட்டார். ஏன்னா அண்மையில் அங்கே வந்து இப்போ புதுக்கோட்டைக்கு வந்து அந்த யாத்திரா நிறைவு விழாக்காக வந்தார். அப்போ நாங்கள் போக முடியல. ஆனால் எனக்கு வந்து சேலத்தில் ஒரு மீட்டிங் வந்து கள்ளக்குறிச்சியில் மீட்டிங், அப்போ சந்திக்கலாம் திட்டமிட்டப்ப 2 மீட்டிங்கு இருந்ததுனால நாங்கள் போய் அவர் சந்திக்க முடியல. அதனால் இங்கே சந்தித்து தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசியல் சூழலை கேட்டது. அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி என்னோட இணைச்சிட்டாங்க. அது மாதிரி இன்னும் சில கட்சிகள் என்னுடைய கூட்டணியில் வந்து சேரும். அப்போ நாங்கள் தெளிவாக சொல்லுவோம். அப்போ எல்லா கட்சிகளும் ஒன்றாக சேர்ந்த பிறகுதான் இந்த சீட்டெல்லாம் முழுமையான விவரத்தை அறிவிக்க முடியும். அதாவது நம்ம பார்க்குறது ஒரு சிறு பகுதி. இதில் வந்து நிறைய கேள்விகள் கேட்டிருந்தாங்க. நிறைய கேள்விகளுக்கு அவருமே பேசியிருந்தாரு. அதன் அடிப்படையில் முதல் பெரும் கேள்வி, டெல்லி தமிழ்நாட்டை ஆளக்கூடாது என்று எடப்பாடி பழனிசாமி சொல்வதன் அர்த்தம் என்ன, அவர் என்ன பேசியிருந்தாரு அப்படின்றதையும் கூட சேர்ந்தே பார்த்துடலாம்னு நினைக்கிறேன். நேற்று முதல்வர் பேசுறப்ப தமிழ்நாட்டை வந்து தமிழகத்தில் உள்ளவர்கள் தான் ஆட்சி செய்யணும், டெல்லியில் இருக்கக்கூடிய ப்ராக்ஸி அரசு வந்து ஆளக்கூடாதுன்ற ஒரு கருத்தை முன்வச்சிருக்கிறாரு. அப்படித்தான் நானும் சொல்லிட்டு இருக்கிறோம். அவர் தெரிஞ்சு பேசுறாரா தெரியாம பேசுறாரு தெரியல. எங்க கூட்டணிக்கு யார் தலைமை சொல்லுங்க? யாருக்கு தலைமை? யாருக்கு தலைமை? அதிமுக தான் தலைமை. எங்க கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கின்ற பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் தான் அதிமுக தான் ஆட்சி அமைக்குன்னு சொல்லியாச்சுல்ல. அப்புறம் அவரோட தான் காங்கிரஸோட சேர்ந்திருக்காரு. யார் என்ன சொன்னா என்னங்க, அதிமுக தான் தலைமை, அதிமுக தான் ஆட்சி அமைக்கும், அதிமுக தலைமையில தான் கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம கேள்வி என்ன அப்படின்னா, டெல்லி தமிழ்நாட்டை ஆளக்கூடாது அப்படின்னு நாங்களும் அதை தானே சொல்றோம் அப்படின்றத அவர் பேசியிருந்தார். என்ன நினைக்கிறீங்க? தேசிய ஜனநாயக கூட்டணி கடந்த ஆண்டு பிப்ரவரி மார்ச்சில் உருவான போது ரொம்ப ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஏன் அமித்ஷா செய்கிறாருன்னு நமக்கு ஒரு கேள்வி இருந்தது. ஆனால் விஜய் புதிய கட்சி தொடங்கி அது வளர தொடங்குற போது அதிமுக தாவேக கூட்டணி உருவாகிடக்கூடாதுங்கிறதுல பாஜகவுக்கு ஒரு கண்ணோட்டம் இருந்தது. அதன் அடிப்படையில் அந்த கூட்டணி உருவானது. எடப்பாடி பழனிசாமி டெல்லி போய் சந்திச்சாருங்கிற தகவலை விட அரசியல் தெரிஞ்சவர்கள் நோக்கர்கள் கவனிக்க வேண்டிய புள்ளிங்கிறது அமித்ஷா தமிழ்நாடு வந்தபோது அவரை சந்திக்க மறுக்கிற எடப்பாடி பழனிசாமியோட நகரும். இது ஒரு கூட்டணிக்கான நல்ல சைன் இல்லை. நீங்கள் ஒரு ராகுல் காந்தி தமிழ்நாட்டுக்கு வருகிற போது ஸ்டாலின் நான் வந்து சேலத்தில் இருக்கேன் என்னால் வர முடியலன்னு சொல்ல முடியாது. அடிப்படையில் தேர்தலை சந்திக்க போகிற 2 பெரிய கட்சிகள், 2 தலைவர்கள், இந்த முரண் இருக்குல்ல. புதுக்கோட்டையில் ஒரு மீட்டிங் இருந்துச்சு. பொதுவாக இந்த மாதிரியான மீட்டிங் வைக்கிற போது தலைவர்கள் டெல்லியிலேருந்து சென்னை வருகிற போது தலைவர்களோட லாஜிக் இந்த பயணங்கள் கேட்டுவாங்க இட்னரி என்ன அப்படின்னு. இது வந்து எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்திக்க மறுத்ததற்கு வேறு பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் இருந்திருக்கலாம். ஏதாவது உடன்பாடு ஏற்படாமல் இருந்திருக்கலாம், இல்லை அவங்க தகவல் சொல்லி அனுப்பியிருக்கலாம். அது இப்போ ஒரு வேறு உடன்பாடு ஏற்பட்டிருக்கலாம். இப்போ அவர் போய் அமித்ஷாவை பார்த்துருக்கலாம். எனக்கு ஸ்டில் டெல்லியில் எடப்பாடி பழனிசாமி கொடுத்த பேட்டியும் ஒரு முழுமையான நிறைவான பேட்டியாகவோ இவர் எதிர்பார்த்து போன ஒன்று நடந்ததாகவோ தெரியல. என்ன காரணத்துக்காக அமித்ஷாவினுடைய சந்திப்பை எடப்பாடி பழனிசாமி தவிர்த்தாரோ அது இன்னும் தொடர்கதையாகி இருக்கிறதுங்கிறதான் இந்த புள்ளியோட பெரிய சாராம்சம். அப்புறம் முக்கியமான ஒன்று, டெல்லி தமிழ்நாட்டை ஆளக்கூடாதுங்கிற திமுகவினுடைய குரலை அதிமுக ரிசீவ் பண்ணிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி எப்பங்க ஆண்டாங்க தமிழ்நாட்டில், டெல்லி எப்பங்க தமிழ்நாட்டை ஆண்டாங்கிற கேள்வியை எடப்பாடி பழனிசாமி திரும்பி முன் வச்சிருக்கணும். ஸ்டாலின் சொல்றதே 2017 2021 4 ஆண்டுகள் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தபோது அவர் முதலமைச்சராக இருந்தாலும் டெல்லி தான் ஆட்சி செஞ்சிச்சுங்கிற பொருளில் டெல்லி தமிழ்நாட்டை ஆளக்கூடாதுங்கிற காயினைஸ் பண்ணுறாரு. அதனால தான் ஓரணியில் தமிழ்நாடுங்கிற ஒரு திட்டத்தை தமிழ்நாட்டில் சிஎம் வந்து கொண்டு வர்றார். இப்போ திமுகவினுடைய இந்த குரலை அதிமுக முதல்ல ஏற்றிருக்கவே கூடாது. ஏன்னா அவர் திமுக முன்வைக்கிற குற்றச்சாட்டே அதிமுக பற்றி இருக்கிற போது எடப்பாடி பழனிசாமி நாங்களும் டெல்லி தமிழ்நாட்டை ஆளக்கூடாதுன்னு தான் சொல்கிறோங்கிறது அவர் அதை ஒத்துக்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்பர் 1. ஆனால் அவர் இன்னொன்று என்ன சொல்ல வர்றாருன்னா, எடப்பாடி பழனிசாமி அந்த குற்றச்சாட்டை எப்படி புரிஞ்சுக்கிட்டாருன்னா, தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் ஆளப்போகுதுன்னு திமுக தலைவர் சொன்னதா அவர் புரிஞ்சுக்கிறாரு. அப்படி இல்லை. ஏன்னா இன்னும் சொல்ல போனால் எடப்பாடி பழனிசாமியினுடைய இந்த வீடியோவோட உடல் மொழி பாவங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுகவுக்கு ஏதோ ஒரு சிக்கலை உருவாக்கி இருக்கிறது. இந்த சிக்கலை அடுத்தடுத்த வாரங்களும் நமக்கு தெரிய வரும்னு நான் நம்புறேன். அது அதிமுகவிலிருந்து பிரிந்து போனவர்களை கூட்டணியில் சேர்ப்பதா அல்லது இப்போது கூட்டணியில் சேரப்போகிறவர்களுக்கான தொகுதிகள் எண்ணிக்கையாங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் அதில் குழு தெளிவாக கொடுத்தாரு. ஓபிஎஸ் சசிகலாவுக்கு இடம் இல்லை, டிடிவிக்கான வாய்ப்புகள் குறித்து பின்னாடி பரிசீலிக்கலாம்ங்கிற முடிவு தான்.
இந்த 3 விஷயங்களை அவர் சொல்லிட்டதுனாலேயே எனக்கு தெரிஞ்சு இதுல எடப்பாடி ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டார். ஓபிஎஸ் சசிகலா இவங்க 2 பேரும் சேர்க்க முடியாதுங்கிறது வந்து வெளிப்படையா சொல்லப்பட்டு விட்டது. அதை பாஜக ஏற்கனவே அதிமுக பொதுச் செயலாளர் பேசியிருந்தாலும் அதுல பயன் இல்லை. டிடிவிக்கான வாய்ப்புகள் குறித்து பின்னாடி பேசலாம். ஆனாலும் அமித்ஷாவினுடைய தமிழ்நாட்டு வருகையின் போது எடப்பாடி பழனிசாமி அவர் புறக்கணித்ததும் இப்ப டெல்லிக்கு போயிட்டு வந்து கொடுத்திருக்கிற செய்தியாளர் சந்திப்பும் அதிமுக பாஜக கூட்டணியில் ஏதோ ஒரு சிக்கல் இருப்பதை திரும்ப திரும்ப உறுதிப்படுத்துகிறது. இன்னும் சொல்ல போனா எனக்கு இன்னொரு டவுட் என்னன்னா, அதிமுக பாஜக பேச்சுவார்த்தை உருவான போதும் ஒரு நம்பர்ஸ் போட்டாங்க, அதிமுக எவ்வளவு பேர் போட்டிடுவாங்க அப்படின்னு ஒரு டாலி வந்துச்சு. பாமக போய் சேர்கிற போது இதே மாதிரி 18+1 அப்படின்னு சொல்லி ஒரு டாலி வருது. இந்த அதிகாரப்பூர்வமற்ற தகவல்களை அதிமுகவும் மறுக்கல, பாஜகவும் மறுக்கல, பாமகவும் மறுக்கல. அதே நேரத்தில் இவங்க அதை அக்னாலஜும் பண்ணல. அடிப்படையில் அதிமுக பாஜக கூட்டணியின் ஒவ்வொரு தலைவர்கள் சந்திப்பின் போதும் இந்த திட்டமிடப்படாத ரகசிய தகவல்கள் யாரால் கசிவிடப்படுகிறதுன்னு ஒரு சிக்கல் எனக்கு இருக்கு. அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள ஏதோ அந்த கூடாரத்தில் ஒரு சலசலப்பு இருக்கு. சலசலப்புக்கான காரணம் வந்து காங்கிரஸ் திடீரென தாவேகா பக்கம் போகிறதுங்கிற இந்த பேச்சுவார்த்தை காரணமான எனக்கு ஒரு டவுட் இருக்கு. இல்லை, காங்கிரஸ் அந்த பக்கம் போதுன்னா சலசலப்பு திமுகவுக்குள்ளே தான் அந்த கூட்டணிக்குள்ளே தான் இருக்கணும். அதை தாண்டி நீங்கள் சொல்கிற மாதிரி அவருடைய பேச்சில், அவருடைய அந்த மொழி நடையில், அவருடைய அந்த பாடி லாங்குவேஜில் இதுக்கெல்லாம் நம்ம ஆளாளுக்கு ஒரு காரணம் சொல்லலாம். ஆனால் அவர் தெளிவாகவே சொல்லிட்டார், அவர் இங்கே வந்த அன்னைக்கு எனக்கான திட்டமிடல் இருந்தது. அதிமுக தரப்புல இருந்து அது முன்னாடியே அவங்க அனௌன்ஸ் பண்ணவும் செஞ்சுருந்தாங்க. அதற்கான ஏற்பாடுகளும் நடந்துட்டு இருந்தது. அதன் அடிப்படையில் அன்னைக்கு இருந்தது. ஏன்னா அன்னைக்கு இங்கே வந்து சந்திக்க முடியாதவரை அவ்வளோ தூரம் போகணும் அப்படின்ற அவசியமும் இருந்திருக்காது. ஸோ கூட்டணியில் இருக்கக்கூடிய 2 தலைவர்கள் அவங்க பேசணும்னு நினைச்சிருக்கலாம். அது எந்த இடத்துல பேசணும்னு அவங்களுக்கு தோணி இருந்தாலும் அவங்க போய் பேசியிருக்கலாம். இன்னொன்று, தொடர்ந்து இங்கே இருக்கவங்க சொல்லக்கூடிய அந்த நரேஷனே என்ன அப்படின்னா, இங்கே தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்றது தான் இங்கே இருக்கவங்க எதிர்த்தரப்பில் நரேஷனாவே செட் பண்ணுறாங்க. இதை பல முறை பல மேடைகளில் பல செய்தியாளர்கள் சந்திப்பில் எதிர்க்கட்சி தலைவர் சொல்லிட்டாரு, இல்லைங்க இங்கே வந்து கூட்டணி நாங்கள் வெல்வோம், ஆட்சி அதிமுக தலைமையில் தான் அமையும் அப்படின்றதையும் அவர் தெளிவாக சொல்லிட்டாரு. மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடிய கட்டாயம் ஏன் எழுது அப்படின்னா, திரும்ப திரும்ப அந்த நரேஷனை எதிர்த்தரப்பில் பேசுகிறாங்க, திரும்ப திரும்ப அந்த கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு தான் அவர் பதில் சொல்லியிருப்பாரு. 50 முறை இதை நான் சொல்லிட்டேன், திரும்ப திரும்ப கேட்குறீங்க. நம்ம செய்தியாளர்கள் தரப்புல இருந்து கேக்குறாங்க. அந்த கேள்வி கேட்கல, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சின்னு யாரு சொல்றது? ஆமா, அவங்க பாஜக கூட்டணியில இருக்கப்போ மற்ற மாநிலங்கள் அப்படி இருக்கு, அதன் அடிப்படையில் இங்கேயும் அப்படிதான் அமைந்து விடும் அப்படின்றதானே சொல்றாங்க. அமித்ஷா சொல்றாரு, அமித்ஷா தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிங்கிறனால அதுக்குதான் அவர் சொல்றதா நம்ம தப்பா புரிஞ்சு போனோம். ஒவ்வொரு தடவையும் அவர் தமிழ்ல டிரான்ஸ்லேட் வேற திரு எடப்பாடி அவர்கள் நமக்கு பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவர் அப்படி சொல்லலைங்க, இதை தான் சொன்னாரு, இதை நீங்க புரிஞ்சுக்கோங்க, ஒவ்வொரு முறையும் இதை தவறுதலாக மக்கள் கிட்ட நீங்க பரப்பாதீங்க அப்படின்றத அவர் சொல்றாரு. அப்படி அமையறதா இருந்தா அது சென்ற ஆட்சிகளிலேயே அமைஞ்சிருக்கலாம். நீங்க இன்னும் சிம்பிளா 2 லைன்ல கிளாரிட்டி கொடுத்துருக்கலாம். அவங்க ஏற்கனவே மோடியோட ஆசி பெற்ற ஆட்சின்னு ஒரு லைன் சொல்லிட்டாங்க. தமிழ்நாட்டில் என்டிஏ ஆட்சிக்கு பேர் என்னன்னா மோடி ஆசி பெற்ற ஆட்சி. மோடியை இங்க டாடின்னு சொன்ன அமைச்சர்கள் மோடி ஆசி பெற்ற ஆட்சியில தேசிய ஜனநாயக கூட்டணின்னு இருக்கிறது எப்படி நீங்க அதிமுக ஆட்சின்னு சொல்லுவீங்க? இல்ல, இன்னும் தெளிவா சொல்லணும்னா அதிமுக தனிப்பெரும்பான்மை பெற்று தனித்து ஆட்சி அமைக்கும், ஆனால் நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் சொல்லுவோம். அமித்ஷா ஒரு வரி சொல்லியிருந்தா இந்த சிக்கலே இல்லை. நாங்கள் கூட்டணி அமைச்சரவையில் பங்கேற்க போவதில்லை. இப்ப திமுக சொல்றாங்களா, 2006 சொன்னாங்க 96 எம்எல்ஏக்களை வச்சுக்கிட்டு கூட்டணி ஆட்சி கிடையாது, அது மைனாரிட்டி ஆட்சி தான், ஆனா கூட்டணி ஆட்சி கிடையாது. அதான் இப்ப அதிமுக சொல்றாங்க. அதிமுக சொல்ல வேண்டிய ஆட்சி அதிமுக இல்ல, எங்க தலைமை தாங்கிறது அவங்க தான். என்ன முடிவு எடுக்கப்படும் அவங்க தானே சொல்லணும். 2006 96 எம்எல்ஏ வச்சிருந்த திமுக நாங்கள் கூட்டணி ஆட்சி அமைக்கிறோம்னு சொல்லணும். ஆனா அவங்க அப்படி சொல்லல. இப்ப பேச வேண்டியது திமுக இல்ல காங்கிரஸ், இங்க பேச வேண்டியது பாஜக இல்ல, அதிமுக இல்ல பாஜக. பாஜக ஒரு வாரம் சொல்லிட்டாங்க, நாங்கள் கூட்டணியாகத்தான் போட்டியிடுகிறோம், அமைச்சரவையில் பாஜக பங்கேற்காது. தமிழிசை அவர்கள் கிட்ட எல்லாம் இந்த கேள்வி கேட்கிறப்ப அவங்க தெளிவாவே சொல்லியிருந்தாங்க, நீங்க தான் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, அவங்க தான் தலைமை தாங்குறாங்க. தமிழிசையாமா இல்ல, அவர் வந்து இங்க ஹிந்தியில பேசுறாரு, இங்கிலீஷ்ல பேசுறாரு, அதை நீங்க தப்பா இங்க சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு யார் பொறுப்பாக முடியும்? தமிழிசை இங்க தமிழக மாநிலத்தில் இருக்கக்கூடிய பாஜகவின் முன்னாள் தலைவராக இருந்தவர், அவங்களே சொல்றாங்க இங்க அதிமுக தலைமையில தான் நாங்க வந்து போட்டியிட போகிறோம், அவங்க தரப்புல அவங்க செய்ய வேண்டியதை செய்யறாங்க, எல்லாரும் இணைந்து இங்க கூட்டணியை பலப்படுத்துற வேலைகள்ல நாங்க ஈடுபட்டு இருக்கோம், இதை தாண்டி நீங்க பரப்புற விஷயங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது அப்படின்றதே அவங்க தரப்புல சொல்றாங்க. இதை தாண்டி அதிமுக தலைமை அவர் சொன்ன மாதிரியே ஏறத்தாழ ஒரு 50 முறைக்கும் மேலாக அதிமுக
தலைமையில தான் ஆட்சி, இது இங்க வந்து கூட்டணி ஆட்சிக்கெல்லாம் இப்போ வாய்ப்பே இல்லை அப்படின்றதையும் அவங்க திரும்ப திரும்ப சொல்லிட்டாங்க. எங்க போறக்கூடிய பரப்புரைகள்ல இல்ல செய்தியாளர் சந்திப்புல முன்னாள் அமைச்சர்களா இருந்தவங்க ஒரு இதுல வந்து மோடி எங்கள் டேடின்னு சொல்லலாம், அதெல்லாம் நம்ம கேள்வி கேட்கணும். அப்படி இருந்த ஒரு தலைமையில இந்த மாதிரி வார்த்தைகள் பேசுறது சரியா அப்படின்றத நம்ம கேட்கலாம். ஆனா அதை தாண்டி அதிமுக தலைமை என்ன சொல்றாங்க, இங்க வந்து கூட்டணி ஆட்சிக்கு இந்த முறை வழி இல்லை அப்படின்றத சொல்லிட்டாங்க. அப்ப அதை தான் நம்ம கணக்கில் எடுத்துட்டு பேசணுமே தாண்டி திரும்ப திரும்ப அவங்க அதுல பேசுறத தப்பாக இங்க கொண்டு வந்து மக்கள் மத்தியில எல்லார்கிட்டயும் சேர்க்கிறோமா அப்படின்றதான் கேள்வி. கௌதம், இதுல 2 விஷயங்கள். இதை குறிப்பா எப்படி பார்க்கணும்னா, இது அதிமுக மட்டும் இல்ல, திமுகவுக்கு சேர்த்தே பொறுத்துலாம். ஏன்னா திராவிட கட்சிகளினுடைய அடிப்படை நோக்கமே மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி. இது திமுகவுக்கு எப்படி பொருந்துமோ அது அப்படியே அதிமுகவுக்கு பொருத்தணும்னு நான் நினைக்கிறேன். அந்த புள்ளியிலிருந்து தான் திமுக அதிமுக 2 கட்சிகளுமே கூட்டணி அமைச்சரவைங்கிற பேச்சுக்கே இடம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமி 50 முறை தனித்த ஆட்சி அமைக்கும்னு சொன்னார்னா அது பலவீனம். நீங்க 50 முறை 50 முறை நம்ம கேக்குறனால அவர் சொல்றாரு. 50 முறை இங்க அமித்ஷாவும் வந்து பேசல, இங்க அவரும் பேசல. இங்க தொடர்ந்து இங்க நம்ம பேசறனால தான் அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துக்கு அவர் தள்ளப்பட்டிருக்காரு. இல்ல கௌதமி, அது நாம பேசறனால இல்ல, செய்தியாளர்கள் கேள்வி கேட்கறனால இல்ல. 50 முறை எதிர்த்தரப்புல இருந்து அந்த மாதிரியான ஒரு நரேஷன் செட் பண்றனால எதிர்த்தரப்பாலும் இல்லன்னு நான் சொல்றேன். எதிர்த்தரப்பாலும் இல்ல. 50 முறை எடப்பாடி பழனிசாமி நாங்க தனித்த ஆட்சி அமைப்போம், கூட்டணி அமைச்சர் இல்லைன்னு சொல்றாரு. புதுக்கோட்டையில் பேசிய ஒரு சும்மா சொல்லல நெல்சன், கேட்கக்கூடிய கேள்விக்கு அவர் பதில் சொல்றாரு. அத்தனை முறை நீங்க கேள்வியை தவிர்க்கிறதுக்கான ஒரே வழி, புதுக்கோட்டையில் பேசிய அமித்ஷா அதிமுகங்கிற பேரை சொல்றாரு, எடப்பாடி பழனிசாமிங்கிற பேரை சொல்லல. இந்த எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் அதிமுக ஆட்சி தான் 2021லயும் குற்றச்சாட்டை வச்சாங்க. அவர் முதலமைச்சர் வேட்பாளராகவே சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்களா, இல்ல அவர் பேரையே சொல்ல மாட்டாங்களா அப்படின்லாம் சொல்லப்பட்டது. ஆனா அப்பொழுதும் அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர். அப்பொழுதும் அவர் தலைமையில இன்னும் அதிமுக அவர் தலைமையில தான் இருக்கு. இந்த முறை தேர்தலையும் அவர் தலைமையில தான் கூட்டணியே சந்திக்குது. இருந்தாலும் நீங்க அந்த மாதிரி ஒரு நரேஷன் செட் பண்றீங்கன்னா அதற்கு அவங்க திரும்ப திரும்ப பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்காங்க, சொல்லிதான் ஆகுறாங்க. தவறான தகவல். 2021ல அவங்க இந்தியா ஆட்சின்னு சொல்லல. 2021ல அவங்க எடப்பாடி பழனிசாமி அப்ப ஆமா அவர் பேரை சொல்லன்றதே அப்ப கேள்வியை எழுப்பிட்டு இருந்தீங்க. இப்ப மீண்டும் இன்னொரு விஷயத்தை நரேட்டிவா செட் கேள்வியே வரல. நீங்க தவறான தகவல் சொல்றீங்க. 2021ல எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர். அது சொல்லி எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் அதிமுக கிளைம் பண்ணாங்க. பாஜக அதுல எந்த எதிர்ப்புமே தெரிவிக்கல. தேசிய ஜனநாயக கூட்டணி அப்பையும் ஏன் அவங்க வாய் திறந்து சொல்லல அப்படின்ற கேள்வி அப்பையும் எழுப்பதா செஞ்சாங்க. இல்ல அப்படி தகவலே இல்ல. நீங்க செக் பண்ணீங்க. 2026ல தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைச்சர் சொல்றாரு. எனக்கு அதோட பிரச்சனை இல்ல. எடப்பாடி சிஎம் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்றதா சொல்றாரு. நம்ம தான் கூட்டணி ஆட்சின்னு பல இடங்கள்ல பேசுறோம் அப்படின்றத அதிமுக தரப்புல இருந்து அவங்க ரொம்ப தெளிவுபடுத்திக்கிட்டே இருக்காங்க. அதிமுக தனித்த ஆட்சி அமைக்கும்னு அமித்ஷா சொல்லாதவரை எடப்பாடி பழனிசாமி இன்னும் 100 முறை சொல்ல வேண்டியிருக்கும். இரண்டாவது பெரும் கேள்வி பார்த்துக்கலாம். ஓபிஎஸ்ஐயும் சசிகலாவையும் இபிஎஸ் தவிர்ப்பதை பாஜக ஏற்றுக்கொண்டதா? இதுல பாஜக ஏத்துக்கிறதுக்கு என்ன இருக்கு? அவர் தான் ஆரம்பத்துல இருந்தே நோ அப்படின்றதா சொல்லியிருக்காரு. இது அவருடைய முடிவு. அதிமுக இணைக்கணுமா வேணாமா அப்படின்றத மொத்த முடிவும் அவர்கிட்ட தான் இருக்கு. அவர் முடிவை தான் பாஜக ஏத்துக்கணுமா? இல்ல இந்த ஓபிஎஸ் சசிகலாவுங்கிறது வந்து கட்சியில் நினைக்கிறது இல்லை. அதிமுகவை ஒருங்கிணைப்பதுங்கிறது பாஜகவோட வேலை இல்லைன்னு அமைச்சர் தெளிவுபடுத்திட்டார். முதல்ல அவங்க சொன்னது இரட்டை இலைக்கு சொந்தம் கொண்டாடி எல்லா தலைவர்களும் ஒரே அணியில் நின்னுங்க, நீங்க அப்படி நின்னீங்கன்னா ஈஸியாக திமுக வீழ்த்திடலாங்கிறதா பாஜகவோட ஸ்டேட்மெண்ட். அவங்க திமுகவை கவுண்டர் பண்றதுக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பே ஒருங்கிணைந்த அதிமுகவும் பாஜகவும்ங்கிறதான். ஆனால் அந்த ஒருங்கிணைந்த அதிமுகவுக்கு வாய்ப்பே இல்லைன்னு எடப்பாடி பழனிசாமி கட்டளையாக சொன்ன பிறகு அடுத்த ஆப்ஷனுக்கு பாஜக நகர்கிறது. என்ன ஆப்ஷன் நகர்றாங்கன்னா, காங்கிரஸ் இருந்து பிரிந்த கட்சிகளுமே ஒரே கூட்டணியில் இருந்திருக்கிறாங்க. அடிப்படையில் அப்படி பார்க்கிற போது அதிமுக தன்மையிலிருந்து விலகிய ஓபிஎஸ் ஒரு தனி கழகமாகவோ தனி கட்சியாகவோ ஆரம்பிச்சு பாஜகவோடு இருப்பதற்கு இபிஎஸ் ஒத்துக்குவாராங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அந்த அவங்களுக்கு என்ன சிக்கல்னா, என்டிஏவை 2024 அண்ணாமலை ரொம்ப பெரிய லெவலில் வேலை பார்த்து ஃபார்ம் பண்ணார். ஒவ்வொரு தலைவரையும் நேராக போய் பார்த்தாரு, அவங்க கூட உட்காந்து பேசினாரு, சாப்பிட்டாரு, வீட்டில் ஒரு நல்ல ஜெல் உருவாக்கினார். அந்த உருவாக்கின அந்த கெமிஸ்ட்ரி தான் 2024 மக்களவைத் தேர்தலில் என்டிஏவை ஒரு பெரிய லெவலில் நம்பர் கொண்டு வந்து சேர்த்துச்சு. பாஜக என்ன நினைக்குதுன்னா, பாஜகவால் அதிமுக திமுக இல்லாமல் 18% எடுக்க முடியும்னா நம்ம கூட இருந்த நம்மளுடைய பங்காளிகளை அதிமுக கூட்டணியில் சேர்க்கணுங்கிறது அமித்ஷா நினைக்கிறாரு. அது நல்லதும் கூட, சரியானதும் கூட. ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ்ஐ கூட்டணிக்குள் சேர்ப்பதற்கு ஏற்றுக்கொள்வாராங்கிறதுல சிக்கல் இருக்கு. சசிகலா அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு எந்த டிமாண்டும் இல்லை, அவங்களால தேர்தலையும் நிற்க முடியாது. அவங்கள சேர்த்துக்கிறதுல எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பெரிய சிக்கல் இருக்காது. என்னன்னா, அவங்க ஒருவேளை பிரச்சாரத்துக்கு போனாங்கன்னா ஜெயலலிதாவோட கொள்ளையடிச்சாங்க, இவங்க பிரச்சாரம் பண்ணியா ரெட்டைலைக்கு ஓட்டு போடுறதுன்னு அது ஒரு நெகட்டிவ் இமேஜை உருவாக்குங்கிறதுனால எடப்பாடி பழனிசாமி அவங்கள தள்ளி வைக்க ட்ரை பண்ணுறாரு. ஓபிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் எந்த வடிவத்திலும் அவர் தன்னுடைய கூட்டணிக்குள்ளே வரக்கூடாதுன்னு நினைக்கிறாருன்னு தான் நான் நினைக்கிறேன்.
ஆனால் பாஜக வட மாவட்டங்களில் அவங்க பாமக சேர்த்துட்டாங்க. தென் மாவட்டங்களில் ஏற்பட போகிற ஓட்டு சரிவை எப்படி தடுத்து நிறுத்துறதுன்னு பாஜக யோசிக்குது. அதுக்கு ஓபிஎஸ் டிடிவியை கையில் வச்சுக்கலாம். இல்லை அப்படி பார்த்தோன்னா ஓபிஎஸ் டிடிவி சசிகலா இவங்களுடைய அந்த உதவியால் தான் பண்ண முடியும்னா, நீங்கள் சொன்ன மாதிரி சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு பெரிய நம்பர்ஸ் வந்திருந்தது அப்படின்னாலோ அது அவங்களுக்கு சீட்டாக கன்வெர்ட் ஆச்சா அப்படின்னா கிடையாது. அந்த வகையில் இந்த முறை சட்டப்பேரவை தேர்தலில் அவங்களால மட்டுமே பலம் வந்து சேருமா அப்படின்னா அவர் இல்லை, அது எங்களால் தனியாகவே சாதிச்சு காமிக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் எதிர்க்கட்சி தலைவர் இருக்கார். இன்னொன்று வந்து நீங்கள் சசிகலாவை ஒதுக்குறதுக்கும் திரு ஓபிஎஸ் அவர்களை ஒதுக்குறதுக்கும் நம்ம ஒரு காரணம் சொல்கிறோம். ஆனால் அவர் தரப்பில் இருந்து அவர் யோசிக்கும் பொழுது அந்த தரப்பில் இருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஓபிஎஸ் அவர்கள் வரணும், எந்த கண்டிஷனும் இல்லாமல் வர தயார் அப்படின்ற நிலைப்பாட்டில் இருந்து அதற்கு அவர் நோ சொல்கிறாரு அப்படின்ற பொழுது அந்த குரல் எப்படி ஒலிக்குது அப்படின்றத பார்க்குறோம். இன்னும் அதிமுகவுக்குள்ளேயோ இல்லை இரட்டை இலை கீழாகவோ கொண்டு வர்றாங்க அப்படின்னா அதற்கு பிறகு அவங்களுடைய குரல்கள் அங்கே கட்சியில் ஒரு பிளவை ஏற்படுத்துமா, இன்னும் உட்கட்சி பிரச்சனைகள் அதிகப்படுத்துமா? எதுக்கு இந்த பிரச்சனைகள் இல்லாமல் தேர்தலை சந்திக்கலாம், தேர்தலை சந்தித்து அதன் மூலமாகவே வெற்றி வாய்ப்பை எட்டலாம் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து அவர் யோசிக்கிறாரு. அதாவது ஓபிஎஸ்ஐயும் இப்போ டிடிவி கேட்ட கேள்விக்கு கூட அவர் வந்து எஸ்ஆர் நோ அப்படின்ற மாதிரி எந்த இடத்துலையும் பதில் சொல்லலை. ஏன்னா அவர் ஒரு கட்சி வச்சிருக்காரு. அவர் திரும்ப வந்து அவருமே வந்து என்ன பேசியிருக்காரு டிடிவி அப்படின்னா, தேர்தல் நேரத்தில் எதிரி யாரு துரோகி யாரு இதெல்லாம் வந்து பார்வைக்கு தட்டுப்படாது அப்படின்னு பேசியிருக்காரு. நம்ம டிடிவி என்னன்னே பேசிக்கிறாத. ஆமா, அவர் பேசியிருக்கும் பொழுது அந்த பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தில் பேசியிருக்காரு. ஸோ அவர் சைடும் என்ன ஸ்டாண்ட் அப்படின்றத பார்க்குறோம். இவருமே டிடிவி அவர்களுக்கு என்ன ஒரு சிக்னல் கொடுக்குறாங்க அப்படின்றதெல்லாம் இருக்கும் பொழுது இவங்க ரெண்டு பேரும் கிளை பண்ணுறதே அதிமுக இரட்டை இலை அப்படின்றது. அதுக்கு அவர் ஸ்ட்ரிக்டாக நோ சொல்கிறார். கூட்டணி வாயிலாக அப்படின்றதுக்கு கூட எடப்பாடி அவர்கள் சற்று இறங்கி வந்திருக்க மாதிரி தான் அவருடைய பேச்சின் துணியும் இருக்குது. டிடிவி அவர்களும் அதே மாதிரி தான் பேசியிருக்காரு. இதில் முக்கியமாக இன்னைக்கு இபிஎஸ் என்ன பேசியிருந்தாரு அந்த கேள்விக்குன்றதை பார்த்துடலாம். முதல்ல கூட்டணி பேச்சுவார்த்தை அங்கே நடந்தது. அப்பதான் மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சரும் நானும் இணைந்து பேட்டி கொடுத்தோம். அப்பொழுதே சொல்லிட்டார் உள்கட்சி விவாதத்தில் தலையிட மாட்டேன்றாரு. அதப்படி தொடர்ந்து அப்படித்தான் திருப்பி நீங்க நீங்க அதுக்கு இங்க இடமளியும் ஏற்கனவே இடமளியும் சொல்லியாச்சு, தெளிவுபடுத்தியாச்சு. அதை மீண்டும் மீண்டும் அரைச்சமாவே அரைக்க வேண்டாம். இதோட 50 வரைக்கும் நான் சொல்லிட்டேன், டெல்லியிலையும் நான் சொல்லிட்டேன். நீங்க உங்களுக்கு விறுவிறுப்பான செய்தியோட பத்திரிகை வேணுங்கிறதுக்காக வேற எந்த கட்சி வருதுன்னு சொன்னா எங்களுக்கு செய்தியா இருக்கும் சார். அது எப்படி இதெல்லாம் வெளிப்படையா சொல்ல முடியாது சார். நாங்க சேர்ந்த உடனே உங்களுக்கு தகவல் கொடுக்க போறோம். அதுல அரசியல் கட்சி என்பது ரகசியமா தான் அரசியல் கட்சிக்கு அதுக்குன்னு ஒரு அந்தஸ்து உண்டு, புரியுதுங்களா? எல்லா தரப்புலையும் தான் எல்லா பேச்சுவார்த்தைகளும் போது. உடனுக்குடனாக பேசினா உடனே வந்து என்னன்னு சொல்லணுன்ற அவசியமும் கிடையாது அப்படின்றதையும் அவர் சொல்லிட்டு, இது வந்து நான் அங்கேயும் தெளிவுபடுத்திட்டேன், உங்ககிட்டையும் தெளிவுபடுத்துகிறேன், இதற்கு மேலே அவர்களுக்கு இடமில்லை அப்படின்றத மீண்டும் ஒரு முறை டெல்லியில் வச்சே நான் தெளிவுபடுத்துகிறேன் அப்படின்றதையும் அவர் சொல்லியிருக்காரு. இதற்கு முன்னாடி ஒரு தடவை டெல்லி பயணத்துக்கு முன்னாடி இங்கே வச்சு பேசிட்டு போயிருந்தாரு. அப்போ டெல்லிக்கான செய்தியா அப்படின்னு கேட்டிருந்தோம். இப்போ அவர் டெல்லியில் வச்சே சொல்கிறேன் அப்படின்றதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி ஸ்ட்ராங்காக வச்சிருக்காரு அப்படின்னு நான் பார்க்குறேன். ஏன்னா நீங்கள் முதல்ல சொல்லும்போது 2024 மக்களவைத் தேர்தலில் பர்சன்டேஜ் வந்து சீட்ஸாக கன்வெர்ட் ஆகலைன்னு, அரசியலை அப்படி ஒரே தரத்தில் புரிஞ்சிக்கூடாது. அரசியல் ஒரு தொடர் செயல்பாடு. அடிப்படையில் டெபாசிட் வாங்குறதுலேருந்து அது கீழே இறங்கும். நீங்கள் எலெக்ஷனில் நிற்கிறீங்க, பேப்பரை வந்து தவறு இல்லாமல் நாமினேஷன் ஃபைல் பண்ணுறீங்க, அது ரிஜெக்ட் ஆகாமல் இருக்குது, மக்களை சந்திக்கிறீங்க, தேர்தல் ஆணையம் கொடுத்துருக்கிற வரம்புக்குள்ளே செலவு பண்ணுறீங்க, அதுக்கான கணக்கை முறையாக தாக்கல் செய்கிறீங்க, மக்களை சந்திக்கிறீங்க, வாக்குகளை வாங்குறீங்க. பெறுகிற வாக்குகளில் டெபாசிட் வாங்குறதுங்கிறது அரசியலில் ரொம்ப முக்கியமான ஒன்று. அடிப்படையில் நீங்கள் தேர்தலில் நிற்கிறதுக்கு தயாராகிட்டீங்கன்னு. இப்போ அதிமுக டெபாசிட் போயிருச்சுன்னு சொல்லும்போது யாரும் ஒரு சுயேட்சைக்கு போகலை. இத்தனை ஆண்டு காலமாக களத்தில் இருந்த அதிமுக ஒரு தொகுதியில் டெபாசிட் போற அளவுக்கு அதிமுக வரலாற்றில் இந்த சம்பவம் இதுக்கு முன்னாடி நடக்கவே இல்லையா அப்படின்னா நோக்கம் அதிமுக பத்தி இல்லை. ஏன்னா இப்போ டெபாசிட் போறதுங்கிற புள்ளியிலிருந்து நான் சொல்றேன். இல்ல அது என்ன எடப்பாடி அவர்களுடைய தலைமையில அப்பதான் இது போன்ற தோல்விகள் நடக்கிற மாதிரி பேசுறோம். அதிமுகல இதுக்கு முன்னாடி வரலாறுகள்ல ஜெயலலிதா தலைமையிலும் அது நடந்திருக்கிறது. சீட் கன்வெர்ட் மட்டும் அரசியல் இல்ல. 18% வாங்கி ஒரு சீட்டு கூட என்டிஏ ஜெயிக்கலனாலும் இந்த 18% தான் 2026க்கு முக்கியமான ஒன்று. தேமுதிக ஒரே ஒரு எம்எல்ஏ வச்சு 8% வாங்கினது தான் அதிமுகவில் ஜெயலலிதா கூப்பிட்டு விட்டு 41 சீட் கொடுத்தாங்க. அடிப்படையில் வெற்றியை மட்டுமல்ல அரசியல், வெற்றி மட்டும் இல்லை தேர்தல், நீங்கள் வாங்குற ஓட் பர்சன்டேஜ் முக்கியமானதுங்கிறதுக்காக சொல்லலாம். இட்ஸ் நாட் அபவுட் ஏடிஎம்கே ஆர் டெபாசிட். அடுத்த கேள்வி. அடுத்த பெரும் கேள்வி, வட மாவட்டங்களுக்கு பாமக என்றால் தென் மாவட்ட வாக்குகளை அதிமுக எப்படி கவரும் அப்படின்றதான் கேள்வியே. இதுக்கு முன்னாடியும் பாஜக கூட கூட்டணி வைத்தப்போ அங்கே தலைவராக நயினார் நாகேந்திரன் வந்தப்போ
இதே ஒரு கோணத்தில் நம்ம பேசியிருக்கோம், எப்படி சவுத் சைடில் என்ன மாதிரியான கால்குலேஷன் கொண்டு வருவாங்க அப்படின்னு. அப்போவே வந்து இந்த முறை, அதாவது சென்ற முறை சட்டப்பேரவை தேர்தலில் அந்த தொகுதிகள் எல்லாம் எடப்பாடி அவர்கள் இன்னைக்கு கூட ஒரு கால்குலேஷன் சொன்னார். மொத்தமாகவே ஆளும் தரப்புக்கும் எங்களுக்கும் 3 லட்சம் வாக்குகள் தான் வித்தியாசம் இருந்தது. ஒரு 3% தான் நாங்கள் தோல்வியவே தழுவி இருந்தோம். அதனால தான் ஒரு 43 தொகுதிகளில் எங்களால் அந்த சறுக்கல் சந்திக்க நேர்ந்தது. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் கட்டமைக்கிற மாதிரி அதிமுக ரொம்ப பலவீனமாக இருக்கிறது என்றோ இல்லை இன்னும் பிற விஷயங்கள் எல்லாமே ஒரு ஹேசியமாக எதையும் பேசாதீங்க. இந்த முறை அதிமுக களத்தில் வெற்றி அடைவதற்கான எல்லா வேலைகள்லையும் நாங்கள் இறங்குறோம். இன்னும் ஏற்கனவே பலமாக இருந்த விஷயம் இப்போ அதிக பலத்தோட நாங்கள் இந்த கூட்டணியெல்லாம் அமைச்சு சந்திக்க போகிறோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு அவர் சொல்கிறார். என்னதான் மீண்டும் மீண்டும் நம்ம டிடிவி அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள் இங்கே வந்து அதிமுகவுக்குள்ளாக வரல, அதனால் பாதிப்பு ஏற்படும் அப்படின்னாலும் இந்த முறை தேர்தலை அதிமுக அப்படி களத்தை உருவாக்கி விடாது அப்படின்றத அவங்க சொல்றாங்க. இந்த கேள்வியில 2வது போர்ஷன் நாம அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த முதல் போர்ஷன் வட மாவட்டங்களுக்கு பாமக, அதுவே பெரிய பிரச்சனை. முதல்ல பாமகவே பாய்தான் இருக்கு. அடிப்படையில் பாமக பிளவுபட்டு கிடக்கிற சூழல்ல அதிமுக பாமக கூட்டணிங்கிறது வட மாவட்டங்கள்ல எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் நான் நம்பல. ஒண்ணு, இதில் வட மாவட்டங்கள் நீங்கள் சொல்கிறதுல சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த 4ம் வன்னியர்கள் அதிகம் இருக்கிற பாமக வலுவான இடங்கள். ஆனால் இந்த 4லையுமே பெரும்பான்மையான இடங்களில் திமுக கூட்டணி ஜெயிக்குது. இந்த 4 மாவட்டங்களை விட்டுட்டு மீதி இருக்கிற வட மாவட்டங்களை மட்டும் கணக்கில் எடுத்துக்கொண்டால் பெரியவர் ராமதாஸ் மூளை முடுக்கெல்லாம் பயணித்த இந்த மாவட்டங்கள், பாமக போட்டியிட போகிற இந்த தொகுதிகளில் மருத்துவர் ராமதாஸ் ஒலிக்க போகிற குரல் அதிமுக பாமக கூட்டணிக்கு வட மாவட்டங்களிலேயே ஓட்டு வாங்கி கொடுக்குமான்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு. நம்பர் 2, பாமக இந்த முறை அவங்களோட தேர்தல் அறிக்கையில் எடப்பாடி பழனிசாமி கடந்த முறை கொடுத்த 10.5 15% உயர்த்தி கொடுப்பார்னு மாநாட்டில் பேசியிருப்பாங்க. இந்த தேர்தல் அறிக்கையில் அதிமுக சொன்னாங்கன்னா தென் மாவட்டங்களில் ஓட்டு கிடைக்காது. அதிமுக இதை சொல்லலைன்னா பாமக எதற்காக போய் அதிமுக சேர்ந்தாங்கிற கேள்வி வரும். இந்த அதிமுக பாமக கூட்டணி வட மாவட்டங்களுக்குங்கிற லைனே பெரிய லெவலில் ஒர்க் ஆகாத போது தென் மாவட்டங்களை பற்றி அப்புறம் பார்க்கலாங்கிறதா இல்லை. என்னன்னா ஒரு தேர்தலை பொறுத்த வரைக்கும் நம்ம திரும்ப கூட்டணி கணக்குகள் என்ன அப்படின்றத பேசுகிறோம். ஆனால் வெற்றிக்கு பல ஃபேக்டர்ஸ் இருக்கும் இல்லையா. முதல்ல வந்து மக்கள் ஆளும் தரப்புக்கு எதிரான ஒரு மனநிலையில் இருக்காங்களான்னா அதுதான் ஃபர்ஸ்ட் ஃபேக்டராக இருக்கும். அதை தாண்டி தான் இந்த கூட்டணி கணக்கு, அதுக்கப்புறமா கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள், களத்தில் அவங்களுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, இது எல்லாமே சேர்ந்து தான் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கும். அப்படி இருக்கப்போ தொடர்ந்து கூட்டணி கணக்குகளால் மட்டுமே அந்த வெற்றி தோல்வி அப்படின்றதெல்லாம் இருக்காது இல்லையா. இந்த முறை தேர்தலில் ஆளும் தரப்புக்கு எதிரான மனநிலை, அதை எதிர்த்தரப்பு எவ்வளவு தூரம் மக்கள் மத்தியில் கொண்டு போக போறாங்க, இது எல்லாம் ஒருங்கிணைந்து தான் அந்த வெற்றி தோல்வி அப்படின்றனால இந்த கட்சி உள்ள இருக்கிறதுனாலேயே இல்லை இவங்க கூட்டணிக்கு வரல அப்படின்றதுனாலேயே அது மட்டுமே ஒரு கட்சியினுடைய வெற்றி தோல்வியை டிசைட் பண்ணாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்லை, நீங்க சொன்னது ரொம்ப கரெக்ட். மல்டிபிள் ஃபேக்டர்ஸ். இந்த மல்டிபிள் ஃபேக்டர்ஸ்ங்கிற புள்ளியிலிருந்து தான் நான் பெரியவர் டாக்டரா கொண்டு வரேன். பெரியவர் இருந்துமே பாமக ஒற்றுமையாக இருந்தே 2021 அதை சாத்தியப்படுத்த முடியல. பாமக பிளவுபட்டு கிடக்கிற போது வட தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு பாமக ஆக்சுவலா மேற்கு மாநிலம் எடுக்கும். நீங்க சேலம் பெரியவரை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இந்த பிளவு அப்படின்னு வரப்பவே ஒரு ஃபர்ஸ்ட் செய்தியாளர் சந்திப்பிலே சொன்னது என்னன்னா, சென்ற முறை தேர்தலில் கூட்டணியை தான் குறிப்பிட்டு சொல்லியிருந்தாரு. அவருக்கு அதிமுக போகணும்னோ அவங்களுக்கு பாஜக அப்படின்ற மாதிரி தான் பேசியிருந்தாங்க. அதுதான் சொல்றேன். 21ல 2 பேரும் ஒரே இடத்துல இருந்தாங்க. இல்லங்க, 24ல அந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு இவருக்கு வந்து அதிமுக கூட்டணியும் அவங்களுக்கு வந்து பாஜக பக்கம் போகணும்னு. ஆக மொத்தத்துல இப்ப 2 பேரும் கூட்டணியா இருக்காங்க. அப்ப பெரியவருக்கு அதுல மாறுபட்ட கருத்து இருக்குமா, இல்ல அவருக்கு இல்லாம அவரை சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கு வேறு கருத்து இருக்குமா? அப்படியே திமுக பக்கம் போறாங்கன்னா சின்னமும் கட்சியும் அன்புமணி அவர்கள் கிட்ட இருக்கப்போ எந்த இதுல அவங்க பார்கெயின் பவர் இருக்கோ இதெல்லாமே யோசிக்க வேண்டியதா இருக்கும்ல. நிறைய கேள்வி கேட்டிருக்கீங்க, எனக்கு நிறைய பதில் இருக்கு. ஆனா ஷோ முடிஞ்சிச்சு, டைம் இல்ல. இன்னொரு நிகழ்ச்சி இந்த கேள்விக்கான பதில் நாங்கள் உத்தமிட்ட சொல்றேன். 2 விஷயங்கள் நீங்க நம்ம பார்த்திருக்கோம். விஜயனுடைய ஜனநாயகம் படத்துக்கு ஏற்பட்டிருக்கிற சிக்கல், விஜயை பாஜக வளர்க்க நினைக்கிறதா, இன்னொன்று அதிமுக அமித்ஷா, இந்த 2 பேர்ல யார் தமிழ்நாட்டுக்கு தலைமை, இந்த 2 கேள்விகளுக்கான பதில முடிஞ்ச வரைக்கும் பேசியிருக்கோம். இன்னொரு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.